sum of the ages of a daughter and her mother is 56 years. After 4 years, the age of the mother will be 3 times that of the daughter. At present, the ages are. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாட்டரும் அவங்க மதர், சரியா? டாட்டர் அப்புறம் அவங்க மதர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டாட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மதரை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம், சரியா? அப்போ சம் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டாட்டர் பிளஸ் மதர், அவங்க 2 பேர் ஏஜ் சேர்ந்தா நமக்கு 56 இயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 56, சரியா? இப்ப மதரோட ஏஜ் என்ன பாத்தீங்கன்னா 56, இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தா -x, கிளியரா? அப்போ மதரோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா 56 - x. ஆஃப்டர் 4 இயர்ஸ், இப்போ இது பிரசன்ட் ஏஜஸ் போட்டுக்கிட்டோம்னா இது பிரசன்ட் ஏஜஸ். ஆஃப்டர் 4 இயர்ஸ்னா என்ன பண்ணணும், 4 வருஷத்தை ஆட் பண்ணணும், சரியா? ஆஃப்டர் 4 இயர்ஸ் 2 பேருக்கும் ஆட் பண்ணணும். அதாவது டாட்டருக்கும் 4 இயர்ஸ் அதிகமாகும், மதருக்கு 4 இயர்ஸ் அதிகமாகும். 56 - x +4, சரியா? அப்போ 56 +4, சரியா? 56 - 4 போட்டக்கூடாது. 56 எந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கோ எந்த சைடும். 56 + 4 எவ்வளவு வரும், 60 - x. இது ஆஃப்டர் 4 இயர்ஸ் மதரோட ஏஜ். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, the age of mother will be 3 times that of the daughter. அப்போ age of motherனா என்னது, 60 - x is the age of mother will be equal to 3 times the age of daughter. So இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி போடலாமா, 60 - x equal to இங்க என்ன வரும், 3x plus 3 4s are 12, சரியா? இங்க 60 இருக்கு, இந்த +12 இந்த பக்கம் வந்தா -12, இங்க என்ன பண்றேன், 3x இருக்கு, இந்த -x இங்க வந்தா +x. So 60 - 12 என்னது, 8. இப்போ 5 - 1 is 4. This is 48, right? 48 equal to 3x plus x is 4x. Now 48 by 4. 48 by 4 equal to x. அப்ப என்ன வரும், 1 4 is 4, இங்க 1 4 is 4, 2. Now x equals to 12. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, at present the ages are. So at present their ages are என்ன அப்படி பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ். ஒருத்தவங்க டாட்டரோட வயசு வந்து 12, மதரோட ஏஜ் என்ன இருக்கும், 56 - 12 4 4. ஸோ இவங்களுடைய ஏஜ் 44 இயர்ஸ். இப்போ எங்க கோயின்சிட் ஆகும் பாருங்க, 12 years and 44 years, daughter and the mother.